அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி. ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகள் இருக்குது. இந்த 10 தொகுதியில் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக மதுரை தெற்கு தொகுதி பார்க்குது. ஏன் இந்த மதுரை தெற்கு தொகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதியாக நம்ம பார்க்குறோம்னா, மதுரை தெற்கு தொகுதியில் மதிமுக சார்பாக, அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சியான மதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா பூமிநாதன் நிற்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக என்டிஏ கூட்டணி சார்பாக ராமசீனிவாசன் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் நிற்கிறாப்புல. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள், அதாவது அதிமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக ராமசீனிவாசனாகவும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுக கட்சியோட பூமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே, அதாவது அதிமுக திமுக என்ற பிரதான கட்சிகள் பார்த்தீங்கன்னா மோதாம தங்களுடைய பார்த்தீங்கன்னா தளபதி இல்லான கூட்டணி கட்சிகளை விட்டு மோத வைக்கிறாங்க. அதுதான் இந்த தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியை பற்றி நம்மளுக்கு புரிதல் வேணும். இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க, யார் பார்த்தீங்கன்னா லீடிங்ல வருவாங்க, யார் 2வது இடம் போவாங்க, யார் 3வது இடம் போவாங்கன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல் இந்த தொகுதியோட பார்த்தீங்கன்னா வரலாறு தெரிஞ்சுக்கணும். 2011 மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து தொகுதியோட மறுசீரமைப்பு உருவானதுதான் மதுரை தெற்கு தொகுதின்ற ஒரு தொகுதி. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதி, அதாவது 99% பார்த்தீங்கன்னா டவுன்ஷிப், முழுக்க பார்த்தீங்கன்னா நகரத்தை மட்டுமே உள்ளடக்கக்கூடிய பல மாநகராட்சி வார்டுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மதுரை இந்த தெற்கு தொகுதியானது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2011 முதலாக எலெக்ஷன் வந்தப்போ ஏடிஎம்கே சார்பாக எஸ் சரவணன் அவர்கள் 42.75% ஓட்டுகள் வாங்கினாப்புல. 2016 வாங்கினாப்புல. 2011 ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம கொஞ்சம் 2016 21 இந்த 2 எலெக்ஷன் பார்த்துட்டு 3 எலெக்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த 2016 எலெக்ஷனில் அப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்றுருந்தாங்க. எல்லாமே ரெட்டலை சின்னத்தை தான் நின்றுருந்தாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக காங்கிரஸ் உங்கள்கிட்ட நிறைய எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் சேர்ந்து கூட்டணி வச்சுருந்தாங்க. அந்த டயத்தில் எம் பாலச்சந்திரன்றவர் பார்த்தீங்கன்னா 26% பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கினாப்புல. மதிமுக பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்கி அதில் விஜயகாந்த் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சிகள், வைகோ அவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியை 3வது அணியை உருவாக்குனாங்க. அதில் அப்பயே பூமிநாதன், இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய பூமிநாதன் 13.26% பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இதில் என்ன ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக எல்லாரும் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த டயத்தில் 2016 பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. நோட்டா கூடலாம் எங்களை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கருணாராஜன்ல இருந்து அந்த டயத்தில் இருந்த நிறைய பிஜேபி தலைவர்கள்லாம் நோட்டாவை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி நோட்டா கூட போட்டி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் பிஜேபி அந்த எலெக்ஷன் சந்திச்சாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன்லேயே பிஜேபி சார்பாக நிப்பாட்டின கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஏஆர் மகாலட்சுமி அவர்கள் 10.96%, அதாவது ஆல்மோஸ்ட் 11% ஓட்டு பேங்க் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. இது இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம் பூமிநாதன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2000 ஓட்டு தான் அன்றைக்கி வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த இருப்பை பார்த்தீங்கன்னா நிலைநாட்டி ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கிடையாது, பெரிய பெரிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் கிடையாது, பெரிய பெரிய நட்சத்திர பிரச்சாரம்லாம் எதுவும் கிடையாது. தன்னுடைய சொந்த செல்வாக்கு, மதுரை தெற்கு தொகுதியில் தன்னுடைய சொந்த செல்வாக்கை வச்சு வாங்கின அந்த ஓட்டு சதவீதம் தான் பார்த்தீங்கன்னா 11% ஓட்டை வாங்கியிருந்தாங்க. ஸோ இது 2016 அந்த தேர்தல் காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது 2 பேர். ஒன்னு பார்த்தீங்கன்னா மதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய பூமிநாதன் அவர்கள், 2வது பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்பாக நின்ற ஏஆர் மகாலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 2021 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாங்க. இதுல ஏடிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி ஒதுக்கப்படுகிறது. பிஜேபி இந்த தொகுதியில் நிக்கல. திருப்பி மதிமுகவுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஏன்னா மதிமுக 3வது அணியில இருந்து, அதாவது தேசிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து அவங்க திருப்பி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் ஆகிறாங்க. டிஎம்கேவோட பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு எலெக்ஷன் 2021 சந்திக்கிறாங்க. அப்போ வித்தவுட் ஜெயலலிதா, அவங்க ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா இறந்து முடிஞ்சு வர்ற ஒரு எலெக்ஷன், கலைஞர் அவர்களுக்கு இறந்து முடிஞ்சு வர்ற ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த தொகுதியில் நிற்கல. ஸோ அப்போ மதிமுக சார்பாக நின்ற பூமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 42
52.49% ஓட்டு, அதாவது கிட்டத்தட்ட அந்த டிஎம்கேக்கு இருந்த அந்த 26% ஓட்டையும் பிளஸ் எம்டிஎம்கே மதிமுகவுக்கு இருந்த அந்த 13% ஓட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லாகி அவருக்கு 42.49% ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நின்றவங்களுக்கு 38%, அதாவது ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 42.75% இருந்த அந்த எஸ்எஸ் ராஜேந்திர சரவணன் அவர்கள் வச்சிருந்த அந்த ஓட் பேங்க் ஆனது சரிந்து 38% வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. ஏறத்தாழ வெறும் 4% ஓட் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சரவணன் அவர்கள் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நழுவ விடுறாப்புல. அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழோட ஃபேக்ட் அது ஒரு 7% வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா 8.67% பிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனாமுத்தா வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஃபேக்ஷனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சரவணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தோத்து போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை தெற்கு தொகுதியோட கடந்த கால வரலாறு. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா 2026 திருப்பியும் போன வாட்டி அமமுகன்ற ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. அவங்க வாங்கின ஓட்டு கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டால் வந்து ஜெயிப்பாளன்னு தெரியாமல் டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல திமுகவுடைய ஓட்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிச்சு. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் அதிமுக, அமமுக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி இந்த மூணுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து நிப்பாட்டுறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா வந்து இந்த தொகுதி வந்து பெரும்பாலும் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து என்ன ஒரு யாரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏஆர் மகாலட்சுமி அவர்களுக்கு வந்து இந்த தொகுதி கிடைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க என்டிஏ கூட்டணி சார்பாக. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக பல பேர் காலை வாரி விட்டு வருகின்ற வில்லாதி வில்லன் படத்தில் வர சத்யராஜ் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அந்த பூ இருந்த சத்யராஜ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுகிறது தான் இந்த ராம சீனிவாசன். இவருக்கு இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்படுகிறது. அதாவது இந்த மதுரை தெற்கு தொகுதின்றது வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர், அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சௌராஷ்டிரா மக்களும், அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா கோனார் சமுதாயம், நாடார் சமுதாயம் சொல்லி வேளாளர் சமுதாயம் சொல்லி இடைநிலை சாதி மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி தான். ஏன்னா முழுக்க முழுக்க இது அர்பன், இது கிராமத்தில் வந்து கிராமப்புறம் வருகின்ற ஒரு தொகுதி அல்ல. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறதுல வந்து இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்து 35,000 40,000 சௌராஷ்டிரா மக்களுடைய ஓட் பேங்க் வந்து இந்த இடத்துல இருக்கு. அந்த சொந்த செல்வாக்கள் தான் வந்து ஏஆர் மகாலட்சுமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தோட பிரதிநிதியாக தான் வந்து அந்த மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சௌராஷ்டிர மக்களுடைய அந்த சமுதாய கூடத்திலேயோ இல்லை சமுதாய நலச்சங்கத்திலேயோ இவங்க போய் நின்றாங்கன்னா ஒட்டுமொத்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கானது வந்து அந்த மக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா அந்த சமுதாயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ரொம்ப கோலோச்சக்கூடிய ஆட்கள் வந்து தற்காலத்தில் வந்து யாருமே கிடையாது. மதுரைன்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து அது இந்த தெற்கு தொகுதியில் அதிகமாக வந்து சௌராஷ்டிர மக்கள் இருக்காங்க. சௌராஷ்டிர மக்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாக இருந்தவங்க தான் வந்து ஏஆர் மகாலட்சுமி அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள், அதாவது வேட்பாளர் அறிவிக்கும் முழுக்க ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் வந்து லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் அது எப்படியோ மதுரை தெற்கு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், அதே மாதிரி அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஓட்டு கூட வந்து ரெட்டியார் ஓட்டே கிடையாது. 1000 ஓட்டு இல்லைங்க, 500 ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து கிடையாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ லெவல் கம்யூனிட்டியிலேருந்து வந்த இந்த ராம சீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை வந்து கேட்டு வந்து வாங்கிட்டு வந்து நிற்கிறாப்புல. இது மட்டும் இல்லாமல் இந்த டயத்தில் வந்து அந்த சௌராஷ்டிர மக்களுடைய அந்த 35,000 40,000 ஓட்டானது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு ஓட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்ய போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் பூமிநாதன் அவர்கள். பூமிநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து பெரும்பாலான எதிர்ப்பு இல்லாத காரணத்தினாலேயே வந்து 2வது நல்ல மனிதர்னு சொல்லி கொஞ்சம் பேருவான மனிதரும் கூட அவர். அப்படி இருக்கிறப்ப வந்து அவருக்குண்டான ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி ரீட்டைன் பண்ணுறாப்புல. அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து இந்த இடத்துல வந்து என்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிஜேபியோட கேண்டிடேட், என்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணியாக இருந்தாலும் அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலவீனமான ஒரு கேண்டிடேட் தான் இருக்காப்புல. ஏன்னா சமுதாய ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் அவருக்கு ஓட் பேங்க் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட செல்வாக்குனாலும் அதுவும் கிடையாது. கட்சியினர் மீது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அதிருப்தியில் இருக்கிற ஒரு நபர். போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக ஜெயிக்கக்கூடிய மதுரை தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசனுக்கு வந்து ஒதுக்குறதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்கடேசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போனாப்புல. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சாப்புல. ஆனால் அந்த டயத்தில் வந்து அதிமுகவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியும் தனித்தனியாக தான் போட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ரொம்ப தரக்குறைவாக வந்து விமர்சனம் பண்ண காணொலி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்து பரவிக்கிட்டு இருக்கு. 2வது இதில் வந்து நம்ம 4 விஷயம் பார்க்கணும். முதல்ல
முதல் விஷயம், சௌராஷ்டிரா மக்களுடைய ஓட்டு யாருக்கு போக போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டிடேட் உள்ள வந்துட்டாங்க. ஒன்று தாவேக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சங்கத்திலையும் நலவாரியத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளுடைய எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும், நம்மளுடைய ஓட்டானது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிரா மொழியிலே வந்து ஓட்டு கேட்க போகிறதாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் பரவலாக பேசப்படுகிறது. இந்த தாவேக்கா வேட்பாளராகிய அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியும் வந்து இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% வாக்கு 7-8% வாக்கு வந்து வங்கி வச்சிருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியில வந்து சௌராஷ்டிரா மக்கள் நிப்பாட்டினால இந்த ஓட்டானது வந்து பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசனுக்கு வர்றதுக்கு 1% கூட வந்து வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அது மட்டும் இல்லாமல் முக்குலத்தூர் மக்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கடுமையான எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்காப்புல. எதன் மூலமாக எதிர்ப்பு சம்பாரிச்சிருக்காருன்னா தனக்கு தானே போஸ்ட் அடிச்சுக்கிறது, தான் தான் வந்து காப்பாற்றிட்டு வர மாதிரி பேசுறது. அது மட்டும் இல்லாமல் இவர் முக்குலத்தூர் சமுதாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கல்லர் மறவர் அகமுடையார், கல்லரில் பெருமலை கல்லர், மேலூர் கல்லர், கிளைவெளி கல்லர்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து பேசுனது. மறவரில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டைங்கோட்டை மறவர், செம்மநாட்டு மரம்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தது, அகமுடையாரில் பல பிரிவுகளாக பிரித்தது அப்படின்னு மாதிரி இவர் பிரித்து பேசின அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமூக வலைதளத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது கிடையாது. ஆக தெரிந்தே பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய முதல் தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு தொகுதியாக வருது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு 2ஆம் இடம் கிடைக்குமா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுட்டாக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்படுவானால் 3வது இடத்துல நாம் தமிழ் கட்சி வந்து நிற்கிது. அப்போ இவர் எந்த இடத்துக்கு போவார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் வந்து இவர் 2வது இடமா 3வது இடமா 4வது இடமாவே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் நிற்கிது. ரெண்டாவது, ஒழுக்க விஷயத்திலும் சரி, இவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளும் சரி, அதிகமாக கட்சியினர் பேசின அந்த ஆடியோ கிளிப்ஸ் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரவிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்சி சூர்யா பேசின காணொலிகள், யூடியூப் ரூட்டர்ஸ் பேசின காணொலிகள்லாம் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மதுரை மத்தியில் இருக்கிற பாஜகவினரே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இவர் கடந்து வந்த பாதைகள், இவர் யாரெல்லாம் காலை வாரி விட்டார்ன்றதை வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ மதுரை தெற்கு தொகுதியானது வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம் இல்லைங்க, 3வது இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் வந்து ராம சீனிவாசன் இருக்கின்றது தான் யதார்த்தமான உண்மை. இதுதான் அந்த பொதுமக்களுடைய மனநிலையாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.